அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று டிசம்பர் மாதத்தின் 30ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 15ஆம் தேதி, நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. இந்த நாளில் நமக்கு வைகுண்ட ஏகாதசியானது இருக்குது. நாள் முழுவதுமே இந்த திதியானது நமக்கு இருக்குதுங்க. அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாகவே வைகுண்ட ஏகாதசிங்கிறது ரொம்ப விசேஷம் வாய்ந்தது தான். இதில் கூடுதல் சிறப்பாக குரு பகவானுக்கு உரிய 3ங்கிற எண் சேர்க்கை இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது. அதாவது 3 அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்குது. குருவருள் கிட்டின் திருவருள் கிட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேதி 30. இதனுடைய கூட்டுத்தொகை பாருங்கள், 3 + 0 நமக்கு 3 அப்படிங்கிற நம்பர் கிடைக்கும். அடுத்தது மாதம் பார்த்திங்கன்னா 12. இதனுடைய கூட்டுத்தொகை 1 + 2 நமக்கு 3 அப்படின்னு கிடைக்கும். இப்படி இந்த சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சுக்கிரனுக்குரிய 6ங்கிற எண் சேர்க்கையும் நமக்கு அமைஞ்சிருக்குது. எப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்கழி 15. இதில் வர 1 5 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6ங்கிற நம்பர் கிடைக்கும். இந்த 2 சேர்க்கை இருக்குது. இதெல்லாம் நான் இதுக்கு முந்தைய பதிவிலே சொன்னேன். இன்றைக்கி இன்னொரு சிறப்பும் இருக்குது. இது இந்த வருஷத்தில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கோலா டெஸ்லா கண்டுபிடிச்ச 369 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை. அந்த சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் தேதின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, மாதம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் நமக்கு 3ங்கிற எண் வந்துடுது. அடுத்தது 6ங்கிற எண் பார்த்திங்கன்னா, இந்த மார்கழி மாதத்தில் தேதி 15. இதில் வர 1 5 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6ன்னு கிடைக்கும். அதே போல் 9 அப்படிங்கிற எண் பார்த்திங்கன்னா 2 இடத்துல நமக்கு வருது. ஒன்று செவ்வாய் பகவானுக்குரிய எண்ணுன்னு எடுத்துக்கிட்டோம் நம்ம கணக்கு வச்சுக்கலாம். அல்லது இந்த வருஷத்தினுடைய கூட்டுத்தொகை 2025 இந்த சேர்க்கையிலையும் நமக்கு அமைஞ்சிருக்குது. ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட 5 வீடியோக்களுக்கு மேலே போட்டிருக்கிறேங்க. எல்லாமே அற்புதமான பலன் தரக்கூடியது. குளிக்கும் தண்ணீர் பரிகாரமாகட்டும், மேலும் அதுலேயே நான் இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட இலையில தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லியிருப்பேன், அந்த பரிகாரமாகட்டும். அதே போல் இன்றைக்கி நீங்கள் அசைவம் சாப்பிடல அப்படிங்கும்போது எந்த நேரத்தில் வேணாலும் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் குறித்தும் ஒரு பதிவு. அடுத்தது 11 அரிசியை வச்சு ஒரு பரிகாரம். இன்றைக்கி எவ்வளோ பிஸியாக இருந்தீங்கனாலும் கையில் ஒன்று வரைஞ்சிக்கோங்கன்னு சொல்லி அது குறித்து ஒரு பரிகாரம். குறிப்பிட்ட 5 பொருட்களை ஒன்றா சேர்த்து வச்சா கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் என்பது குறித்து ஒரு பரிகாரம்னு எல்லாம் போட்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு எது செய்யறதுக்கு ஓகே இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு தோணுமோ அதில் ஏதாவது ஒன்றையாவது செஞ்சு பலனடையுங்க. என்ன இதெல்லாம் பார்த்திங்கன்னா அற்புதமான வாய்ப்பு. ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு பணவரவுக்கு உண்டான பரிகாரம் தான். இப்போ நான் குறிப்பிட்ட ஒரு தண்ணீர் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த தண்ணீரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து உங்களுடைய வீட்டில் நீங்கள் தெளித்து விடுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த நாள் முழுக்குமே நமக்கு இந்த ஏகாதசி திதி இருக்கிறதுனால நீங்கள் இரவுக்குள்ளே எப்போ தெளிச்சிங்கனாலும் நல்ல பலன் கிடைக்கும். இந்த தண்ணீர் ரெடி பண்ணுறதுக்கும் தெளிக்கிறதுக்கும் ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, சுத்தமாக இருக்கிறவங்களா இருந்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு பூஜை ஏரியில் கொஞ்சம் நேரம் வச்சு வழிபாடு செய்கிற மாதிரி இருக்கும். பீரியட்ஸில் இருக்கிறீங்கும் போது நீங்கள் செஞ்சுட்டு இதை வடகிழக்கு மூலையில் வச்சுருங்க. அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னரில் வச்சுருங்க. அதன் பிறகு நீங்கள் இதை தெளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். சரி, அது என்ன தண்ணீர், அதை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு கண்ணாடி, பீங்கான், பித்தளை அல்லது காப்பர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொம்போ அல்லது டம்ளரோ தேவைப்படுது. கண்டிப்பாக இந்த 4 பொருள் ஏதாவது ஒன்று தான் தேவைப்படுது. இல்லைனா மண் டம்ளர் வச்சுருந்தீங்கன்னா அது கூட எடுத்துக்கோங்க. சில்வர் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா சில்வர் பயன்படுத்தும் போது இதுக்கு அந்தளவுக்கு ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கிறது கிடையாது. அதனால் கண்ணாடி, பீங்கான், மண் சம்மந்தப்பட்டது, இல்லைனா காப்பர் அல்லது பித்தளை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சுத்தமான தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க. பைப்பில் வரக்கூடிய தண்ணீராக இருந்தாலும் ஓகே தான். அடுத்து இதில் கொஞ்சம் மஞ்சளும் குங்குமமும் போட்டுக்கோங்க. அடுத்தது 1 ரூபா காசோ அல்லது 5 ரூபா காசோ ஏதாவது ஒரு சில்லறை காசு போடணும். பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் இதை கழுவிட்டு அதன் பிறகு அந்த காசை இந்த தண்ணீரில் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு துளி அளவுக்கு பச்சை கற்பூரம் போடணும். கண்டிப்பாக பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது அவசியம். ஒரு துளி அளவுக்காவது நமக்கு வேணும். அதனால் இதை கொஞ்சம் நீங்கள் அந்த தண்ணீரில் பவுடர் மாதிரி பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து 2 ஏலக்காய், நல்ல ஏலக்காயாக 2 எடுத்துக்கோங்க. இதை நம்ம முழுசாகவும் அந்த தண்ணியில் போடலாம், அல்லது 2ஆக பிச்சும் போடலாம். சரிங்களா, நம்மளுடைய விருப்பம். அடுத்தது 2 கிராம்பு, நல்ல மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக 2 போடணும். அடுத்து ஒரு சிறு துண்டு பட்டை, அது சுருள் பட்டையாக இருந்தாலும் சரி, சாதாரண பட்டையாக இருந்தாலும் சரி, அது ஒரு சிறு துண்டு நீங்கள் போட்டணும்.
இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்பல்சரி. எது எது, அதாவது மஞ்சள் குங்குமங்கிறது டிஃபால்ட்டு. அது நம்ம எப்போவுமே எந்த ஒரு தீர்த்தம் ரெடி பண்ணுறதுனால மஞ்சள் குங்குமம் போட்டுக்கணும். முக்கியமாக 4 பணவசிய பொருள் சொன்னனே, ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், பட்டை, இதெல்லாம் இது 4 போட்டுக்கோங்க. 5வது ஒரு பொருள் போடணும், அது வந்து ஆப்ஷன் தான். உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். அது என்னென்ன ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா, ஜவ்வாது இருந்தால் ஜவ்வாது போடுங்க, இல்லைன்னா புணுகுன்னு சொல்லுவோம் பாருங்கள், இந்த புணுகு இருந்தால் புணுகு கொஞ்சம் போடுங்க, இல்லைன்னா அரகஜா. ஜவ்வாது, புணுகு, இல்லைன்னா அரகஜா, இந்த 3ல் ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லைங்களே நீங்கள் சொன்ன இந்த 3மே இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க பரவாயில்ல, விட்டுருங்க. ஏன்னா இல்லைங்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சேர்த்துன பொருட்களுக்கு பலன் கிடச்சிச்சின்னா கூட போதும் தான். சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமானது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா துளசி இலைகள். துளசி இலை வந்து இப்போ வீட்டில் இன்றைக்கி துளசி செடி இருந்துச்சுன்னா வேண்டி கேட்டுக்கலாம். ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் ஒன்று பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பறிச்சுக்கலாம். இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு 6 மணி ஆயிடுச்சுங்கும் போது 6 மணிக்கு மேலே நீங்கள் துளசி வந்து பறிக்க வேண்டாம். வெளியில் எங்கேயாவது போனீங்கன்னா கோவில் குளம் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக இன்றைக்கி வந்து துளசி மாலை கட்டி விற்றுட்ருப்பாங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து அதில் கூட 2-3 வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வேண்டிக்கிட்டு பறிக்கலாம். ஆனால் மாலை 6 மணிக்கு முன்னாடி பறிக்கணும். கடையில் வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் வாங்கி இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். ஒரு 2 இலைகள் சேர்த்துனாலும் சரி. சரிங்களா? இவ்வளோ தான். இந்த பொருட்களை எட்டு இப்போ சுத்தமாக இருக்கிறவங்க பூஜை அறைக்கு போய் அங்கே போய் வச்சுருங்க. மனதார வந்து வேண்டிக்கோங்க. நேற்று ஒரு இலையில தீபம் ஏற்ற சொன்ன பாருங்கள், அந்த தீபத்தை கூட ஏற்றி வச்சு பக்கத்துலேயே இதை வச்சுட்டு நீங்கள் வேண்டிக்கலாம். கூடவே இன்னொரு விஷயத்தையும் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை செய்வதன் மூலமாக நீங்கள் நைட்டு முழுவதும் கண் முழிச்சிட்டு இருந்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசி இருந்ததுன்னா அந்த பச்சரிசி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. பச்சரிசி இல்லாதவங்க சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியை வந்து எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் டைமண்ட் கற்கண்டு வந்து சேர்த்துக்கிறது நல்லது. அது இல்லை அப்படின்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய வெல்லமோ இல்லை கருப்பட்டியோ அல்லது அஸ்காவோ ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேன் வச்சுருந்தீங்கன்னா தேன் ஒரு 2 சொட்டு விட்டுக்கிறது நல்லது. இப்போ இது 3ஐயும் வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இப்போ அப்படியே வந்து பூஜையில் வச்சுக்கோங்க. பீரியட்ஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு நீங்கள் தண்ணீரை வந்து வடகிழக்கு மூலையில் வைங்கன்னு சொன்னேன் இல்லையா, நார்த் ஈஸ்ட் கார்னரில், அங்கேயே வந்துட்டு நீங்கள் இதை வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் பொறுமையாக இருங்க. அரை மணி நேரம் கழித்து இந்த பொருட்கள் இருக்குது பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த கலவையை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு வெளியில் மரம் செடி கொடி இருக்குது பாருங்கள், அதனுடைய வேர் பகுதியில் நீங்கள் கொட்டி விட்டு வந்துடுங்க. இல்லைனா கேட்டுக்கு வெளியில் கூட 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வைக்கலாம். இல்லைனா நிலவாசல் படிக்கிட்டு கூட வைக்கலாம். நீங்கள் வந்து இன்றைக்கி ஏகாதசி அன்னைக்கு இந்த ஒரு தானத்தை வந்து பண்ணுறீங்க. எதுக்கு? வாயில்லா ஜீவனான எறும்புக்கு. இந்த எறும்பு சாப்பிட உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், கவலைகள், வறுமை நிலை எல்லாமே வந்துட்டு நீங்கும். அதுக்காக தான் இந்த அற்புதமான நாளை நம்ம செய்கிறோம். மாதம் ஏகாதசி தேதியிலே நம்ம பண்ணலாம். மற்ற ஏகாதசியில் பண்ணலைனாலும் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு நீங்கள் இந்த தானம் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் யாவுமே வந்து தீரும். சரிங்களா? சரி, இந்த மாதிரி பண்ணிடுங்க. அதன் பிறகு இந்த தண்ணி ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, இப்போ அதை எடுத்துகிட்டு முதல்ல நிலைவாசலில் தொடங்குங்க. நிலைவாசல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த துளசி இலையை பயன்படுத்தி அப்படியே வந்து நிலைவாசலில் தெளித்து விடுங்க. அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து எல்லா ரூம்லேயும், குறிப்பாக எல்லா மூலையிலையும் வந்துட்டு நீங்கள் தெளித்து விடுங்க. மகாலட்சுமி தாயார் வெளியிலேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரோம், அந்த மாதிரி ஒரு முறை தான் இது. சரிங்களா? எல்லா பக்கமும் தெளித்து விடுங்க. மீதி தண்ணி இருக்குதுங்கும்போது அது வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிக்கு அடியில் வந்து ஊற்றி விட்டுறலாம். அந்த காசை நம்ம எடுத்து பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி, இருக்காட்டியும் சரி, நைட்டெல்லாம் வந்து கண்ணு முழிக்க முடியாமல் போனாலும் சரி, நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். அவசியம் வந்து இந்த தானம் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் இதுதான். இதை ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. அதன் பிறகு தீர்த்தத்தை வந்து தெளிங்க. கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி விரதம் இருந்து என்ன கேட்டிருப்பீங்களோ அது உங்களுக்கு நிச்சயமாக பெருமாள் வந்து கொடுத்தே தீர்வார். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.